கடந்த 25 ஆண்டுகளில் என் குரல் கம்மியதில்லை, தொண்டை வறண்டதில்லை. ஆனால் இயற்கையை பாதுகாப்பதற்கும் வேளாண்மையை பாதுகாப்பதற்கும் அயல் நாடுகளிலே பேய்ச்செடி என்று அழைக்கப்படுகிற ப்ரப்போசிஸ் ஜூலிஃப்ளோரா, இந்த வேலி கருவேலம் தமிழகத்தை முற்றாக நிறைந்து அழித்துக் கொண்டிருக்கிறது என்பதால் நான் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அதை நீக்குவதற்கான ஆணை பெற்ற போது நீதியரசர் செல்வம் அவர்கள், நீங்களே ஒரு எடுத்துக்காட்டாக இந்த பணியில் உங்கள் தோழர்களோடு ஈடுபடலாமே என்று கேட்டார். நான் அதன்படி பல மாவட்டங்களுக்கு சென்று அதனை அகற்றுகின்ற பணியிலே ஈடுபட்டேன். இடைக்காலத்திலே ஒரு நிறுவனம் தடை ஆணை பெற்றது. அதை எதிர்த்து மீண்டும் நான் உயர் நீதிமன்றத்திலே வழக்காடி நீதியரசர் பரத சக்கரவர்த்தியும் நீதியரசர் சதீஷ்குமார் அவர்களும் தமிழகம் பூராவில் இருக்கக்கூடிய இந்த வேலி கருவேலம் என்கின்ற இந்த பேய்ச்செடியை அகற்றுவதற்கான பணியிலே ஈடுபட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்ததோடு நீங்கள் அதை தொடர்ந்து செய்யலாமே என்று கூறியதால் நான் தொடர்ந்து 10 நாட்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று வேலிக்கருவேலம் அடர்ந்திருக்கக்கூடிய இடங்களை தேர்ந்தெடுத்து நானே அந்த பணியில் ஈடுபட்டதால் அது உமிழ்கின்ற கரியமல வாயு விசக்காற்றும் என் தொண்டையையும் நுரையீரலையும் தாக்கியதால் ஒரு வார காலமாக நான் பேச இயலாதவனாக இருக்கிறேன். இன்று நான் பேசவே இயலாது என்று நேற்று இரவு வரை எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் 3000 ஆண்டு மோதும் வடமொழியால் சாகா தசை பெற்ற தண்டமிழை காக்க குமரி தன்னிலை அமைத்த அப்பர் அமரர் மரமலை அடிகளார் என்று கவிதை பாடிய தேவரேய பாவாணர் பெயரால் அமைந்திருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் மறைமலை அடிகள் 150வது ஆண்டு நிறைவு மங்கள பெருவிழாவினுடைய தலைவர், அகிலங்கம் இருக்கக்கூடிய பல நாடுகளில் இருக்கக்கூடிய மாணவர்களையும் இங்கே கொண்டு வந்து தனது பல்கலைக்கழகத்திலே வார்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். 1,00,000 மாணவர்கள் பயிலுகின்ற பல்கலைக்கழகமாக திகழ்கிற அதனுடைய வேந்தரும் நாடாளுமன்றத்தில் கேள்வி கணைகளை தொடுத்து அறிஞர் அண்ணாவினுடைய புகழை உயர்த்திய வித்தகரும் தனித்தமிழ் இயக்கத்திற்கு தலைமையேற்றிருப்பவருமான எனது ஆர்வீர் அண்ணன் கவிக்கோ கல்விக்கோ முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்களே, வாக்குகள் எண்ணப்படுவதற்கு 2 நாட்களுக்கு முன்னால் என்னை பத்திரிகையாளர்கள் சந்தித்த போது தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் என்று கேட்டார்கள். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அணியிலே அப்பொழுதும் இருக்கிறேன். அவர்கள் கேட்டவுடன் சொன்னேன், there will be surprising, shocking turning points in the electoral results. தேர்தல் முடிவுகள் அது பலருக்கு அதிர்ச்சி தரத்தக்கதாகவும் ஆச்சரியமாகவும் அமையக்கூடும் என்று குறிப்பிட்டேன். அதன்படியே ஒரு ஜனநாயக மாற்றம் ஏற்பட்டு ஊழலற்ற ஒரு அரசை இயக்கிக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய அமைச்சரவையில் சங்கத்தமிழில் ஓங்கி ஒலிக்கின்ற உரைவீச்சாளராக திகழ்கின்ற கல்வி அமைச்சர் மாண்புமிகு அன்பு சகோதரர் ராஜ்மோகன் அவர்களே, காலத்தின் அருமை கருதி இந்த அழைப்புதலில் இருக்கக்கூடிய பெயர்களை அனைத்தும் விழிப்பதற்கு நேரமற்ற காரணத்தால் கனடாவில் இருந்தும் சுவிட்சர்லாந்து நாட்டிலே இருந்தும் இலங்கை தீவிலே இருந்தும் தமிழ் ஈழத்தில் இருந்தும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய பெரியோர்களே, அரங்கத்தில் நிறைந்திருக்கக்கூடிய தமிழ் சகோதர சகோதரிகளே, செய்தியாளர்களே, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, வணக்கம். மறைமலை அடிகள் 150 ஆண்டுகளுக்கு முன்பு 1876ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் நாகப்பட்டினத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய காடம்பாடியில் சொக்கலிங்கம் பிள்ளைக்கும் சின்னம்மைக்கும் மகனாக பிறந்து திருக்கழுக்குன்றத்தில் இருக்கக்கூடிய ஆலய இறைவன் பெயர் சூட்டப்பட்டதால் வேதாச்சலம் என்ற பெயரை ஏற்று 21 வயதிற்குள்ளாக
அவர் தொல்காப்பியம், திருக்குறள், கலித்தொகை, பத்துப்பாட்டு, சிவஞான போதம் அத்தனையும் நெட்டுரை செய்து மனனம் செய்து அதற்கு நிகராக நினைவாற்றல் கொண்டவர்கள் இதுவரை இந்த மண்ணில் தோன்றியதில்லை. அத்தனை தகுதிகளையும் பெற்றிருக்கக்கூடிய மறைமலை அடிகள் அவர்கள் 21 வயதிற்குள்ளாக இத்தனை நூல்களிலும் அவர் பயின்றது மட்டுமல்ல, அதற்கு விரித்துரை எழுதியது மட்டுமல்ல, அவரை பற்றி திருவிக்கா சொன்னார். முன்னர் தோன்றிய சிவஞான முனிவர் பின்னர் ஒரு உருக்கொண்டு வேதாசரராக பிறந்து இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ் இலக்கிய சுவைகளை ஊட்டிய பெருமகன் ஆவார். தென்னாடு நெடுங்காலமாக உறங்கிக் கொண்டிருந்தது. அந்த உறக்கத்திலிருந்து தட்டி எழுப்பி தமிழர்களை விழிப்புற செய்தவர் மறைமலை அடிகளாவார். அவர் தமிழ் வானத்தின் தூய்மையான நிலவு. தென்னாடுதான் மறைமலை அடிகள், மறைமலை அடிகள் தான் தென்னாடு என்று அவர் புகழுரை தந்து, அப்படிப்பட்டவருடைய சொல்லுக்கும் எழுத்துக்கும் தொண்டுக்கும் நான் வயப்பட்டு அவரின் தோழராகும் வாய்ப்பை பெற்றேன் என்று திருவிக்கா அவர்கள் மறைமலை அடிகளை பற்றி புகழ்ந்துரைத்தாரே, அந்த மறைமலை அடிகளுக்கு பாராட்டுக்களை தெரிவித்தவர்கள் எண்ணற்றவர்கள். அவர்கள் தமிழகத்தினுடைய முன்னணி தமிழர்கள். அப்படி பலரும் வாழ்த்தி போற்றிய அவர் மறைந்த போது கல்கி ஆசிரியர் இரா கிருஷ்ணமூர்த்தி மறைந்த மாமலை என்று ஒரு தலையங்கம் எழுதினார். அதில் அவர் சொன்னார், இமயமலை எங்கள் மலை என்றும் புதிய மலை எங்கள் மலை என்றும் நெடுங்காலமாக நாம் சிறப்புற சொல்லி வந்தோம். இமயமலைக்கு சற்று ஆபத்து வந்திருக்கிறது என்று சில நாட்களுக்கு வந்த செய்தி அறிந்து நாம் கவலையுற்றோம். ஆனால் எங்கள் புதிய மலைக்கு எந்த காலத்திலும் எந்த ஆபத்தும் வராது என்று துணிச்சல் பெற்றோம். அந்த மலை வளங்களுக்கிடையிலே ஒரு மாமலையாக திகழ்ந்தவர். பல்லவபுரத்தில் தொடர் வண்டியில் செல்லுகிற போது கண்களுக்கு புலப்படாத ஒரு மாமலை அங்கே ஊருக்குள்ளே இருந்தது. அவர்தான் மறைமலை. பெயரிலேயே பொருள் அடங்கி இருக்கிறது என்பதால் அவர் மறைவார் என்று நாங்கள் நினைக்கவில்லை. இன்னும் நெடுங்காலம் வாழ்வார் என்று எண்ணியிருந்தோம். ஆனால் யமன் மர கருணை காட்டி நம்மிடமிருந்து அவரை பறித்து சென்று விட்டான். தமிழ்தாய் தன் அரும்பரல் புதல்வனை இழந்தவராக தலைவிரி கோலமாக புலம்பி அழுது கொண்டிருக்கிறாள். தமிழ்நாடும் தமிழ் மக்களும் ஏங்கி ஏங்கி கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த மறை மாமலை, இந்த புகழுக்குரிய மறைந்த அந்த மாமலை குறித்து நாம் பெருமை கொள்கிறோம் என்று அவர் தலையங்கம் தீட்டினார். அவருடைய வாழ்க்கையில் எடுத்த எடுப்பில் வள்ளலார் தனிப்பெருங்கருணை அருட்பெரு சோதி வள்ளலார் தீட்டிய திருவருட்பாவை மருட்பா என்ற ஆறுமுகராவலர் கூறியதை ஆதரித்து கதிரவேல் பிள்ளை அதை கருத்து தெரிவித்த போது நான் வாதத்துக்கு அழைக்கிறேன், கதிரவேல் பிள்ளை இங்கு வரட்டும், இது குறித்து வாதிப்போம் என்றார். கதிரவேல் பிள்ளை வந்தார். 1903ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் மறைமலை அடிகள் ஒரு 1.5 மணி நேரம் உரையாற்றி இருப்பார். கதிரவேல் பிள்ளை பதறி போனவராக பதில் சொல்ல முடியாமல் திக்கி திணறி 10 நிமிடத்தில் பேசிவிட்டு போய்விட்டார். 7 நாள் கழித்து மீண்டும் வாதத்துக்கு அழைத்தார். வருவதாக சொன்ன கதிரவேல் பிள்ளை வரவே இல்லை. அப்படிப்பட்ட வள்ளலார் புகழை சொல்லுகிற அதே மறைமலை அடிகள் அவர்
சுடரோடு கலந்து விட்டார், சோதியோடு கலந்து விட்டார் என்பதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ராமகிருஷ்ணரும் தாயுமானவரும் திருமூலரும் உடலால் வீழ்ந்து விடவில்லையா? அதை போல வீழ்ந்து விட்டார் வள்ளலார். அவர் சுடரிலே கலந்து விட்டார் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய ஈவ சாம்பல் ஒரு சிறிய பாறைக்குள் அடக்கப்பட்டிருந்தது என்று கூறிய தமிழர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்ந்த மறைமலை அடிகள் 1916 ஆண்டு டிசம்பர் திங்கள் 12ஆம் நாள் தோட்டத்தில் தன் பிரியமகள் நீலாம்பிகையோடு நடைபயணம் சென்று கொண்டிருந்த போது நீலாம்பிகை பார்த்து சொன்னார், அருட்பாவிலே திருவருட்பாவிலே ஒரு பாடல் அம்மா, பெற்ற தாய் தரை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற ஆக்கையை உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் கட்டரஞ்சம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நமச்சிவாயத்தை நான் வரவேனே என்று இந்த பாடல் இருக்கிறதம்மா. இதில் தேகம் என்ற சொல்லை நீக்கிவிட்டு யாக்கை என்ற சொல்லை போட்டால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று சொன்னார். அந்த நீலாம்பி அம்மையார் தான் பின்னாட்களில் 1938 நவம்பர் 13ஆம் தேதி ஒற்றைவாடு அரங்கத்தில் இந்திய எதிர்ப்பு மகளிர் மாநாடு நடந்த போது தலைமையேற்ற நீலாம்பி அம்மையார் சொன்னார், இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் அருந்தொண்டு ஆற்றி வருகிற ஈவே ராமசாமி அவர்களுக்கு நாம் ஒரு பட்டத்தை வழங்குகிறோம், பெரியார் என்ற பட்டத்தை வழங்குகிறோம், இனி அவரை பெரியார் என்றுதான் அழைக்க வேண்டும் என்று நீலாம்பி அம்மையார் அறிவித்தார். அதே பெரியார் அவர்கள் கரந்தை தமிழ்ச்சங்க விழாவுக்கு முற்பகலிலேயே போய்விட்டார். கரந்தைக்கு பார்வையாளர் வரிசையிலே அமர்ந்திருந்தார். அப்பொழுது அவரிடத்தில் திருநாவுக்கரசு அவர்களை மறைமலையடியாளரின் புதல்வரை அழைத்து சென்று இவர் மறைமலையடியாளரின் புதல்வர் என்றவுடன் சட்டென்று துள்ளி எழுந்து 2 கரங்களை கூப்பி வழங்கி, அடிகளாரின் புதல்வரா நீங்கள் என்று 2 கரங்களால் வணக்கம் செலுத்திய அந்த பெருந்தன்மையை எண்ணி திருநாவுக்கரசு, அப்பொழுது எனக்கு 18 வயது இருக்கும், அவர் பெரியார் என்றால் பெரியார் தான். அவர் சொன்னார், அவர் சமய நம்பிக்கையற்றவர், கடவுள் மறுப்பு கொள்கையாளர், மறைமலை அடிகள் நிறைந்த சமய நம்பிக்கை கொண்டவர். ஆனால் பெரியார் சொன்னார், எனக்கு வலக்கையாக இருப்பவர் மறைமலை அடிகள், இடக்கையாக இருப்பவர் எம்பல் பிள்ளை, என்றைக்கும் அவர்கள் எனக்கு துணையாக நிற்கிறார்கள் என்று குறிப்பிட்டார். அப்படிப்பட்ட மறைமலை அடிகள் பாண்டித்துறை தேவர் அழைப்பின் பேரில் மதுரை தமிழ்ச்சங்கத்தின் 4ஆம் விழாவில் கலந்து கொண்டு ஒரு அரிய உரை நிகழ்த்தினார். அதற்கு முன்பு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். வடமொழியின் பால் பெற்றுக்கொண்ட ஆரியர்கள் தமிழை பழித்தும் இழிவுபடுத்தியும் தமிழ் வடமொழியிலிருந்து தோன்றியது. வடமொழி அந்த ஆரியர் நாகரிகம் தான் மூல நாகரிகம் என்று சொன்னதை தமிழறிஞர்கள் பலரும் மறுக்கவில்லை. ஒரே ஒருவர் தான் மறுத்தார். அதுதான் தமிழ்த்தாய் பாடலாக பாடப்பட்டதே. அந்த பாடலை தந்த மனோன்மணியும் சுந்தரம் பிள்ளை அவர் ஒருவர் தான் மறுத்தார். கன்னடமும் கலிதலங்கும் கவின் மலையாளமும் துருவும் உன்னுதரத்தை உதித்தெழுந்து ஒன்று போல ஆயிடினும் ஆரியம் போல் வழக்கு ஒளிந்து சிறையாமல், இந்த வரியை கலைஞர் நீக்கிவிட்டார், வேண்டாம் என்று. ஆரியம் போல் வழக்கு ஒளிந்து அழிந்து விடாமல் சிறையார் என்ற உன் சீரிழமை திறமை என்று போற்றுதுமை என்று சுந்தரம் பிள்ளை எழுதினார். 1895ஆம் ஆண்டு அவர் அழைப்பின் பேரில் மறைமலடிகள் அங்கு திருவனந்தபுரம் சென்றார். அவரை அங்கே உள்ள மார்த்தாண்டம் பள்ளியில் தமிழாசிரியராக நியமிக்க சுந்தரம் பிள்ளை ஏற்பாடு செய்தார். உடல்நலிவு காரணமாக பின்னர் திரும்பி வருகிறார் நாகைக்கு. கிறித்துவ கல்லூரியில் அவள் தமிழ் துறையிலே பணியாற்றுகிறார். 1911ஆம் ஆண்டு அந்த பொறுப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார். அந்த கிறித்துவ கல்லூரியின் பேராசிரியர் பேச்சை இங்கே கேட்டேன்.
1964 ஆண்டு மாநில கல்லூரியிலே நான் முதுகலை முதலாண்டு படித்துக் கொண்டிருந்த பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் கிறிஸ்தவ கல்லூரியிலே பேசுகிறார் என்று அறிந்து நாங்கள் எல்லோரும் மாணவர்கள் சென்றோம். அது பிலாசபி அசோசியேஷனுடைய கோல்டன் ஜூப்ளி, இயற்பியல் துறையினுடைய பொன்விழா. அதில் அண்ணாவை பேச அழைத்திருக்கிறார் கல்லூரி முதல்வர் தேவநேசன். என்ன தலைப்பு தெரியுமா? திடுக்கிட்டு போவீர்கள். The philosophy of DMK. தலைப்பே இதுதான். அண்ணா ஆங்கிலத்திலே பேசினார். The philosophy of DMK. 1 மணி நேரம் பேசினார். நாங்கள் அப்படியே மெய்மறந்து போனோம். மறுநாள் பச்சையப்பர் கல்லூரியில் பேச அழைக்கப்பட்டதுதான் அண்ணா அவர்கள். அங்கும் சென்றோம். அங்கே மூட்ஸ் அண்ட் டீட்ஸ் என்று 1 மணி நேரம் அண்ணா ஆங்கிலத்திலே பேசினார். We were in a jubilant mood. மகிழ்ச்சியிலே திளைத்துக் கொண்டிருந்த காலத்தால் நாம் ஏற்றுக்கொள்ளாத பலவற்றை ஏற்றுக்கொண்டோம் என்பதற்கு ரயில் பிரயாணத்திலே போகிற பிரயாணிகளுக்கு ஏற்படுகிற அந்த உறவாடலையும் குறிப்பிட்டு அன்றைக்கு அண்ணா அவர்கள் பேசினார்கள். அந்த மறைமலையடிகள் அருட்பாவை நிலைக்க செய்த மறைமலையடிகள், மதுரை தமிழ்ச்சங்கத்திலே உரையாற்றிய மறைமலையடிகள், ஆரியர்களுடைய புரட்டை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பண்டை தமிழ் மக்களும் ஆரியரும் என்று 2 மணி நேரம் திருவல்லிக்கேணியிலும் ராயப்பேட்டையிலும் பேசினார். அது குறித்து நூலே எழுதினார். பண்டை கால தமிழரும் ஆரியரும். அவர் குறிப்பிட்டார், ஆரியர்களின் நாகரிகத்துக்கு 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது தமிழர் நாகரிகம். வடமொழியை விட இன்னும் 1000 ஆண்டுகள் மூத்தது தமிழ் மொழி. அதாவது வடமொழி வேறு தமிழ் மொழி வேறு என்று 18ஆம் நூற்றாண்டில் சொன்னவர் சிவஞான முனிவர். 19ஆம் நூற்றாண்டில் சொன்னவர் டாக்டர் கால்டுவெல். 20ஆம் நூற்றாண்டில் சொன்னவர் மறைமலையடிகள். அவர் இந்த பணிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்த காலத்தில் இந்திய ஆதிக்கம் அது நுழைய விற்படுவதற்கு முன்பு 1913ஆம் வருடம் ஜனவரி திங்கள் 7ஆம் நாள் திருவல்லிக்கேணியில் தமிழர் நாகரிகம் என்று 2 மணி நேரம் பேசினார். செப்டம்பர் 27ஆம் தேதி என்று ராயப்பேட்டையிலே திராவிட நாகரிகம் என்று 2 மணி நேரம் பேசினார். தமிழர் நாகரிகம் பற்றியும் பேசினார், திராவிட நாகரிகத்தையும் பேசினார். இந்த புதிதாக தோன்றியிருக்கிறார்களே தமிழ் தேசிய போலிவாதிகள், போலி தமிழ் தேசியவாதிகள், திராவிடம் எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார்கள். மறைமலையடிகளின் நூலை படித்துப்பார், உனக்கு நேரம் இருந்தால் வாசித்துப்பார், உனக்கு அறிவு புகட்டப்படும். திராவிடம் எங்கே இருந்தது என்று மறைமலையடிகள் சொல்லுகிறார். ஆலய வழிபாட்டிலே ஈடுபாடு கொண்ட மறைமலையடிகள் சொல்லுகிறார். திராவிட நாகரிகம் பழமையான நாகரிகம், தென்னாட்டின் நாகரிகம், அந்த தென்னாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உணர்வு கொண்டவராக மறைமலையடிகள் இருந்தார். 1937 ஆச்சாரியார் கட்டாய இந்தியை கொண்டு வந்தார். ஜூலை 14ஆம் தேதி 1937 ஜூலை 17ஆம் நாள். அதற்கு சில நாட்கள் கழித்து அதே 37 செப்டம்பர் 11 திருவல்லிக்கேணி கடற்கரையில் லட்சக்கணக்கான தமிழர்கள் திரண்ட இந்திய எதிர்ப்பு மாநாட்டுக்கு மறைமலையடிகள் தலைமை தாங்கினார். அவர் இந்திய எதிர்ப்பு மாநாட்டிலே அவர் கலந்து கொண்டது மட்டுமல்ல, 37 அவர் மீண்டும் சில நாட்கள் அக்டோபர் 4ஆம் தேதி கோகலே மண்டபத்தில் இந்திய ஆதிக்கத்தை தகர்ப்பதற்கு சூளுரை மேற்கொண்டார். அந்த கோகலே மண்டபத்தில் தான் 1964ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் நாள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அமர்ந்திருந்த அந்த அரங்கத்தில் இந்திய எதிர்ப்பு மாணவர் கருத்தரங்கத்தில் அண்ணாவுக்கு முன்னால் நான் பேசுகின்ற வாய்ப்பை பெற்றேன். அதே கோகலே அரங்கத்தில், அந்த அரங்கத்தில் தான் அவர் மறைமலையடிகள் இந்திய ஆதிக்கத்தை முழங்கினார். இந்தி பின்வாங்கி ஓடியது.
48 மீண்டும் இந்தி நுழைக்கப்பட்ட போது புனித மேரி அரங்கத்தில் இந்திய எதிர்ப்பு மாநாட்டுக்கு மரபில் அடிகள் தலைமை தாங்கினார் 48. ஆகவே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வாரிப்பிக்கப்பட்டவர் இந்த வைகோ. கல்லூரி மாணவனாக இந்திய எதிர்த்து அரசியல் சட்டம் தீயிடப்பட வேண்டும் என்று சொன்னபோது நான் நடுவீதியிலே அரசியல் சட்டத்தை தீயிட்டு கொளுத்தினேன். நாங்கள் ஒரு தாளைத்தான் எரித்தோம் என்று எல்லோரும் நீதிமன்றத்திலே வாக்குமூலம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று முரசொலியிலே அதை பின்னிருந்து இயக்கிக் கொண்டது ஒருவருடைய வற்புறுத்தலால் இந்த அறிக்கை கட்டம் கட்டி வெளியிடப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் கைது செய்யப்பட்ட பல்லாயிரக்கணக்கான திமுக தோழர்கள் நாங்கள் சட்டத்தை எரிக்கவில்லை, ஒரு தாளைத்தான் எரித்தோம் என்று நீங்கள் அபிடவிட் தாக்கல் செய்ய வேண்டும், பிரமாண வாக்குமூலம் தாக்கல் செய்ய வேண்டும். நான் அரசியல் சட்டத்தை எரித்தவன். இங்கே அமர்ந்திருக்க குருநாதன் தான் எனக்கு அன்றைக்கு வழக்கறிஞர். நீதிபதி யார் என்றால் சான்றோ சின்னப்பத்தேவரின் மருமகன் ராமமூர்த்தி நீதிபதி. நான் என்ன பிரமாண வாக்குமூலம் தாக்கல் தெரியுமா? திமுகவின் கட்டளையை நான் ஏற்கவில்லை. நான் தாக்கல் செய்த வாக்குமூலத்தில் I burnt the Constitution of India, அரசியல் சட்டத்தை எரித்தேன் என்று நான் பிரமாண வாக்குமூலம் தாக்கல் செய்தேன். என் பதவி பறிக்கப்படும் என்றார்கள். நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. அதே பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் பெயரை குறிப்பிட விரும்பவில்லை. ஒரு அமைச்சர், நீங்கள் கோழைகள், அரசியல் சட்டத்தை எரிப்பதாக சொல்லிவிட்டு தாளை கொளுத்தியாக ஓடி போனவர்கள் என்று ஒரு கேபினட் மினிஸ்டர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் பேசினார். நான் எழுந்தேன். Could I interrupt you? நான் இடைமறிக்கலாமா? இது பாராளுமன்ற மரபு. எஸ், உட்கார்ந்தார். Now I do declare that I bent the Constitution of India. I declare under the high dome of this parliament. நான் அரசியல் சட்டத்தை கொடுத்தேன் என்று இப்பொழுதும் சொல்லுகிறேன். இப்படி சொல்லி சட்டத்தை கொடுத்தது மட்டுமல்ல, ஆங்கிலம் உங்களுக்கு அந்நிய மொழி என்றால் இந்தியும் எங்களுக்கு அந்நிய மொழி. மறைமலைகள் சொன்னதை நாடாளுமன்றத்தில் சொல்லிவிட்டு, Do you want United India or Hindi India? உங்களுக்கு ஒன்றுபட்ட இந்தியா வேண்டுமா அல்லது இந்தி மட்டும் கொடுக்கக்கூடிய இந்தியா வேண்டுமா? உடனே புத்த பிரியமௌரிய அன்பவர் இருந்து You should withdraw that remark. Otherwise you will be kicked out of this house. உன்னை உதைத்து வெளியேற்றுவோம் என்றார். நான் சொன்ன அவங்களை பார்த்து, I will repeat it 100 times. You cannot threaten me. I come from the land of valor. I come from the land of courage. I come from the land of Tamil Nadu. வீரத்துக்கும் துணிச்சலுக்கும் பெயர் போல தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன். என்னை நீ மறக்க முடியாது. நாடாளுமன்றத்தில் இந்திய அரசியல் சட்டத்தை இந்தியிலே மொழிபெயர்க்க மசோதா கொண்டு வந்தார்கள். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை இந்தியில் ஏற்கனவே மொழிபெயர்த்திருந்தார்கள். பண்டிதர் நேருவிடம் கொண்டு போய் கொடுத்தார்கள். இதில் ஒவ்வொரு செக்ஷனும் பல குழப்பத்தை ஏற்படுத்தும். தூக்கு குப்பையில் போடு. I don't agree with this translation. நேரு சொல்லிவிட்டார். ஆனால் பின்னாளில் வந்த அமைச்சரவை அதை மசோதாவாக கொண்டு வந்த போது நான் அதை எதிர்த்து அமெண்ட்மெண்ட் கொடுத்தேன். இந்த மசோதாவை ஏற்கையினால் ராத்திரி 1 மணி ஆயிற்று. இப்ப ஓட்டிங் நடக்க போகுது. Now voting will take place. ராஜ்யசபா சேர்மன் சொன்னார், மிஸ்டர் சேர்மன், I want division. ஓட்டெடுப்பு மின்விளக்கு அந்த விளக்குகள் எரிகின்ற முறையில் அப்படித்தான் நீங்கள் டிவிஷன் வைக்க வேண்டும். எல்லா எம்பிக்களும் வந்தார்கள். ராத்திரி 2 மணி ஆக போகுது, உயிரவாகிறீ நீ, இப்போ போய் டிவிஷன் கேட்கிற, இது 3/4 மணி நேரம் ஆகும். ஒரு எம்பி கேட்டாலும் டிவிஷன் கொடுத்தாக வேண்டும் என்பது நாடாளுமன்ற விதி, மரபு. சேர்மன் ஒன்றும் செய்ய முடியல. He has asked for division. I order for division. அரை கதவுகள் எல்லாம் மூடப்பட்டன. இப்பொழுது voting will take place. இப்பொழுது வாக்கெடுப்பு நடக்கும் என்று சொன்னவுடன் செக்ரட்டரி ஜெனரல் எந்திரிச்சு, I start the voting process. ஒவ்வொரு எம்பிக்கு முன்னாடியும் ஒரு பொத்தான், பச்சை விளக்கெறிகிற பொத்தான், ஒரு பொத்தான் சிவப்பு விளக்கெறிகிற பொத்தான்,
ஒரு பொத்தான் மஞ்சள் விளக்கு எரிகிற பொத்தான் எல்லா எம்பிகளுக்கும் முன்னாலே இருக்கும். ஓட்டிங் ஆரம்பித்து விட்டதுடன் பொத்தானை அழுத்த வேண்டும். அழுத்தினார்கள். எல்லா விளக்குகளும் மசோதாவை ஆதரித்து பச்சை விளக்குகளாகவே எரித்தன. ஒரே ஒரு விளக்கு மட்டும் சிவப்பு விளக்காக எரிந்தது. அடியனுடைய பொத்தான். உடனே காஷ்மீரை சேர்ந்த என்னுடைய அருமை நண்பர் எப்பி ஒருவர், யூ ஆர் ஐசோலேட்டட், நீ தனிமைப்படுத்தப்பட்டு விட்டாய், யூ ஆர் அலோன், நீ தனியாளாக இருக்கிறாய் என்றார். Yes, Mr. Lion also is alone, but still the king of the jungle. சிங்கமும் தனியாளான், காட்டுக்கரசன் வந்தான். நான் தனியாளாக இருந்தாலும் சரித்திரத்திலே பதியப்பட வேண்டும். யாரெல்லாம் இந்தியை ஆதரித்தார்கள், யார் எதிர்த்தார்கள் என்பது இதிலே பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக நான் அன்றைக்கு உரையாற்றினேன். இன்றைக்கும் சொல்லுகிறேன். அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களிடம் பெரியார் மையம் இடிக்கப்பட்ட போது கண்ணீர் மல்க வீரமணி என்னிடம் வந்து, இடிச்சிட்டாங்களே எப்படியாவது நீங்க அவதவணும்னார். பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பார்ப்போம். நான் அவர்கிட்ட போனேன். வாஜ்பாயிட்ட நாளை சாயங்காலம் 5 மணிக்கு நானும் வீரமணி அவர்களும் செடியனும் வரணும், அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்னு. என்ன அவ்வளோ அவசரம் இருக்கு, நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்னு. இப்போ குன்னக்குடி வைத்தியர் கச்சேரி அடுத்த அறையில் காத்துக்கிட்டு இருக்கு, நீங்க என் கூட வாங்க, கையை பிடிச்சி கூட்டிட்டு போனார். குன்னக்குடி வைத்தியர் நான் பார்த்து, யாரு தெரியுது அவங்களுக்குன்னாரு. எங்க தமிழ்நாட்டுக்காரரு. நான் உடனே வேலை இருக்குன்னு போயிட்டேன். மறுநாள் வீரமணி அவர்களோடு செடியன் அவர்களோடு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களை பார்த்து, திராவிடர் கழகம் தேர்தலில் போட்டியிடுற கட்சி அல்ல, அதன் தலைவர் இங்கே வீரமணி அவர்கள் திராவிட நாடு தனிநாடு கோரிக்கை கொண்டவர்கள், தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள். அந்த மையத்தை இடித்திருக்கிறீர்கள். எங்கள் தமிழ்நாட்டில் நேரு பெயர், பட்டேல் பெயர், திலகர் பெயர், பல பெயர்கள் இருக்கின்றன. எங்கள் தமிழ்நாட்டு வீரர்கள் தான் இந்திய சுதந்திரத்துக்காக முதலாக வாழேந்தியவர்கள். மராட்டியர்கள் அல்ல, வங்காளிகள் அல்ல, பீகாரிகள் அல்ல, தமிழர்கள். எங்கள் தலைவர்கள் பெயர், மன்னர்கள் பெயர் எங்காவது உங்கள் டெல்லி போட்டிடத்தில் இருக்கிறதா? வாஜ்பாயிடம் கேட்டேன். எங்களை மீண்டும் தனிநாடு கோரிக்கையை நோக்கி தள்ளாதீர்கள். இப்ப என்ன செய்யணும்? பெரியார் மையத்தை இடிச்சிட்டீங்கல்ல, அதை விட முக்கியமான ஒரு இடத்தை உடனே கொடுங்க. அமைச்சரை போன்ல கூப்பிட்டாரு. வைகோவும் கோபாலசாமி வீரமணியும் உங்களை பார்க்க வர்றாங்க. அவங்க எந்த இடத்தை டெல்லியில கேட்கிறாங்களோ அந்த இடத்தை பெரியார் மையத்துக்கு கொடுங்க. முன்னை விட 100 மடங்கு மதிப்புள்ள இடத்தை பெற்றுக் கொடுத்தவன் திராவிடர் கழகத்துக்கு, பெரியார் மையத்துக்கு இந்த அடியேன் வைகோ. செய்ய வேண்டிய கடமை எல்லா காலத்திலும் செய்திருக்கிறேன். மறைமலை அடிகள் தென்னாடு என்றைக்கும் தென்னாடுதான் என்று சொன்னார் அல்லவா? அந்த தென்னாடு தமிழ்நாடு தனி நாடாக வேண்டும் என்று மரணம் தழுவுகின்றவரை கர்ஜித்தவர் தான் தந்தை பெரியார். எங்கள் அடிமனதிலும் ஆழ்மனதிலும் அந்த உணர்வு இருக்கிறது, எனக்கு இருக்கிறது. அதில் எந்த வித்தியாசமும் இல்லை. நீங்கள் இப்படியே இந்தியை திணித்துக் கொண்டு போனால், மும்மொழி திட்டத்தை புகுத்த நினைத்தால், எங்களை பழிவாக நினைத்தால், நான் எச்சரிக்கிறேன், மோடி அரசாங்கத்துக்கு இந்தியா துண்டு துண்டாக போகும், உடைந்து பல நாடுகளாகும். அவற்றையே சொன்னேன். What happened in Soviet Union will happen in this subcontinent. சோவியத்தில் நடந்தது இங்கே நடக்கும். We belong to different nationalities. தனித்தனி தேசிய இனங்கள். என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா, I belong to Tamil nationality. You may belong to some other nationality. This subcontinent consists of so many nationalities. பிரிட்டிஷ்காரன் வர்றதுக்கு முன்னாடி இந்தியாங்கிற ஒரு நாடே கிடையாது. இந்தியா எங்கடா இருந்தது? இந்தியா குப்தர் காலத்தில் இருந்ததா? மௌரியர் காலத்தில் இருந்ததா? எந்த காலத்தில் இருந்தது? அக்பர் காலத்திலும் கிடையாது, அவுரங்கசீப் காலத்திலும் கிடையாது. பிரிட்டிஷ்காரன் லத்திக்கப்பும் துப்பாக்கியும் ஒன்றுபடுத்தி இந்தியா அமைப்பை நீங்கள் உருவாக்கினீர்கள். அது உணர்வு வராதா? என்னை விட வேகமான வாலிபர்கள் வருங்காலத்தில் வருவார்கள், இளைஞர்கள் வருங்காலத்தில் வருவார்கள். அவர்கள் சுவடிகளை புரட்டி பார்ப்பார்கள். நாம் ஏன் இந்தியாவோடு ஒட்டி கொண்டிருக்க வேண்டும்? நாம் ஏன் அடிமைகளாக நடத்தப்பட வேண்டும்? அவசியமில்லை. அதனால் தான் அண்ணன் விஸ்வநாதன் அவர்களே,
என்னுடைய கடைசி பேச்சில் பார்லிமெண்டில் நான் ஆற்றிய கடைசி உரையில் அண்ணாவின் மேடர் ஸ்பீச்சை கோட் பண்ணேன். அண்ணா மேடர் ஸ்பீச் சொன்னார், ஐ டிமாண்ட் த ரைட் ஆஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன். இது அதுக்கு பிறகு வந்தவங்க அந்த வரியவே எடுத்துட்டாங்க. அண்ணா பேச்சில் இருந்து புக்கிலே கிடையாது. நான் கடைசி பேச்சில் சொன்னேன், ஐ கோட்டர் அறிஞர் அண்ணா வாட் ஹி மேட் இன் 63 at the floor of the ராஜ்யசபா. அதை சொன்னேன். I belong to the Dravidian stock. I am proud to call myself a Dravidian. நான் திராவிடர் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன். சுயநிலை உரிமை நான் கேட்கிறேன். அண்ணா பேசி முடித்தார். கடைசி பேச்சு அதைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன். I demand the right of self-determination. நான் உலகத்தில் பல நாடுகளுக்கு போக முடியாது. இந்திய அரசு தடுக்கவில்லை. அந்த நாடுகள் எனக்கு விசா கொடுப்பதில்லை. 18 வருடங்கள் ஆயிற்று நான் அமெரிக்காவுக்கு போய். என் மகள் எங்கே இருக்கிறாள்? என் பேத்திகளை நான் பார்க்க முடிந்ததில்லை. அமெரிக்க அரசு, you belong to a banned organization. You are ineligible to apply for visa. 18 வருடங்கள் ஆயிற்று. இங்கிலாந்து எனக்கு விசா மறுப்பு செய்து விட்டது. கனடா எனக்கு விசா மறுப்பு செய்து விட்டது. ஆஸ்திரேலியா எனக்கு விசா கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டது. அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் இதே அரங்கத்தில் 1938 வருடம் செப்டம்பர் 26 நாள் கோவை ராமகிருஷ்ணன் ஏற்பாடு செய்த அது திலீபன் மரணித்த நாள் செப்டம்பர் 26. விடுதலை புலிகளின் தியாக சுடர் திலீபன் மறைந்த நாள். அந்த நாளில் 88 என்னை அழைத்துக் கொண்டு வந்து ராமகிருஷ்ணன் பேச சொன்னார். 2.5 மணி நேரம் இந்த அரங்கத்தில் பேசினேன். 2.5 மணி நேரம். ஈழத்தில் பல வீடுகளில் என் வீடியோ கேசட் இருக்கிறது. நான் நேற்று விடுதலை புலிகளை ஆதரித்தேன். இன்றைக்கும் ஆதரிக்கிறேன், நாளையும் ஆதரிப்பேன். நாடாளுமன்றத்திலும் சொன்னேன், திருமங்கலம் பொதுக்கூட்டத்திலும் சொன்னேன், இப்பொழுது இந்த அரங்கத்திலும் சொல்லுகிறேன். என்றைக்கு புலிகளின் ஆதரவாளன் தான் இந்த வைகோ. உலகத்தில் தமிழருக்கு ஒரு நாடு வேண்டும். அது தமிழீழமாக வளர்ந்தால் தமிழருக்கு ஒரு நாடு கிடைத்துவிடும். அவருக்கு நிகரான சமர்க்கலைகளை அமைத்தவர்கள் மாவோவும் கிடையாது, பிடல் காஸ்ட்ரோவும் கிடையாது, செக்வராவும் கிடையாது, எவரும் கிடையாது. There is no equal to பிரபாகரன். யாரும் அவருக்கு நிகரான புரட்சியை நடத்தியவன் கிடையாது. காட்டுக்குள் இருந்து கொண்டு விமானப்படையை தயாரித்தவர் பிரபாகரன். 7 அணு ஆயுத வல்லரசுகள், இந்தியா உட்பட, சீனா உட்பட, பாகிஸ்தான் உட்பட, இஸ்ரேல் உட்பட 7 அணு ஆயுத வல்லரசுகள் ஆயுதங்களை அள்ளி சிங்களவருக்கு கொடுத்து இந்திய முப்படைகளின் தளபதிகளை அனுப்பி போர்க்களங்களிலே தோற்கடித்தீர்கள். எண்ணற்ற தமிழர்கள் சாக காரணமாக இருந்தீர்கள். அவர்கள் சிந்திய ரத்தம் வேண்டும். அவர்களை கொண்டிருக்கலாம், ஆனால் அவர்களின் எலும்புகள் அந்த மண்ணுக்குள் தான் புதைந்து கிடக்கின்றன. அந்த எலும்புகள் உயிர்ப்பு பெறும். நாளை போகிற தமிழ் ஈழமாக குட்டிமணி சொன்னதை போல அதை தரிசிக்கிற கண்கள் என்று கண்கள் பிறகு மனிதருக்கு பிறகு பார்வையுள்ள தமிழ் மொழிகள் பொருத்தப்படும் என்று அந்த கண்களை வெளிக்கிற சிறையில் இதே ஜூலை மாதம் 25ஆம் தேதி 53 தமிழர்களை கொன்று குவித்து குட்டிமணியை கொன்றதோடு மட்டும் கண்களை தோண்டி எடுத்து போலீஸ்காரால் நசிக்கிறார்கள். அந்த சிறையிலே இருந்த ஏவிவிடப்பட்ட கைதிகள். அவர்கள் சிந்திய ரத்தம் வீண்போகாது, அவர்கள் செய்த தியாகம் வீண்போகாது. ஆதரிப்பாளருக்கு இல்லாமல் இருக்கலாம். யார் ஆதரிப்பார்கள்? சிறைச்சாலை வரும், ஆபத்து வரும் என்றால் எவரும் ஆதரிக்க மாட்டார்கள். ஆனால் அடியேன் எந்த தியாகத்துக்கும் நான் சித்தமாக இருக்கிறேன், எந்த விளைவுக்கும் நான் சித்தமாக இருக்கிறேன். என்றைக்கும் இதில் நான் உறுதியாக இருப்பேன். தமிழருக்கு ஒரு நாடு வளரட்டும், மறைமலையடிகளின் கனவு பொற்கனவாகட்டும், தமிழ் ஈழம் வளரட்டும். வணக்கம்.